பேச்சுலர் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1½ கப் அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே 3/4 கப்பு பச்சை பயிறு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க 1/2 மணி நேரத்துக்கு. இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை நறுக்கிட்டு போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதும் அரிசி பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. 2¼ கப்புக்கு நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை எடுத்து போட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு இறக்குனா பேச்சுலர் ரெசிபி அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.